என்னையால் ஒரு நோவின வருதா? சத்தத்தை, மியூசிக்களை இன்றைக்கு நாங்கள் போட்டு இன்றைக்கு சமூக பிரச்சனைகளை உருவாப்போம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த வீட்டார்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், என்ன செய்ய சொல்லி திருந்தாதவங்க சொன்னா பிரச்சனைக்கு வாராங்க. இப்படி இந்த மண்ணுகள்ல யதார்த்தத்தில் வாழ்வங்க எத்தனையோ பேர் இருக்கிறோம். வெறுப்போட, அடுத்தவரை பத்தி நிராசையோட வாழ்வங்க எத்தனையோ பேர் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்க சமூக உணர்வுகளே, இந்த பொறுப்பை இஸ்லாம் விரும்பல. இஸ்லாம் விரும்புதே நீங்க அடுத்த வீடு உங்களால சந்தோஷம் அடையணும். அதனால தான் இஸ்லாம் அயலவர்களுடைய உரிமையை சொல்ற நேரம் எந்த அளவுக்கு இஸ்லாம் மனிதனுடைய அன்பார்ந்தவர்களே உணர்வுகளை, சிந்தனைகளை, உள்ளத்தால மனிதன் படுற கவலையை கூட மதிச்ச மார்க்கம் இஸ்லாம். நீங்க ஒரு பழத்தை எடுத்து போறீங்க, பழத்தை எடுத்து போற நேரம் உங்களுக்கு அடுத்த வீட்டுக்கு கொடுக்க ஏழுமா, நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து போய் கொடுங்க. இது ஆக முக்கியம். அப்படி இல்லையா, நீங்க என்ன திரும்ப செய்யணும்? அழகான ஒரு ஹதீஸ், அது உசிர்ரா, மறைச்செடுத்து போங்க, மறைச்செடுத்து போங்க. நீங்க ஏன் தெரியுமா, நீங்க ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து போறீங்க, வேறாவது ஒரு விலையுறைந்த பழத்தை எடுத்து போறீங்க. சில நேரம் அடுத்த வீட்டு பிள்ளை அன்பார்ந்தவர்களே வாப்பா, அந்த அங்கிள் அந்த பழத்தை எடுத்தாரு, எனக்கும் எடுத்துத்தாங்க என்று சொன்னா சில நேரம் அந்த வாப்பாண்டு தின்னாம இருப்பாரு, சாப்பிடாம இருப்பாரு. சில நேரம் அந்த வாப்பா கேளா ஹதீஸ் சொல்லுது இல்லையா, ஆசை வரும் அந்த பிள்ளைக்கு. ஆனா அந்த வாப்ப தர்ம சங்கடம் ஆயிடுவாரு, அந்த வாப்ப பாதிச்சுப்படும், வாப்பட மனம் பாதித்து விடும். இதனால நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, இவைகளை செய்ய போவானம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் எவ்வளவு தூரத்தை யோசிக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறோம், நீங்க எங்க இருக்கிறோம் இன்றைக்கு. எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு கணம் யோசிப்போம். இந்த பொறுப்புணர்வோட நாங்க எத்தனை பேர் இந்த சமூகத்தோட யோசிக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு முன்னால சவால்கள் நிறைந்த ஒரு காலம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்ட முதலாவது பிரச்சனை, எங்களோட வாலிப சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை. எல்லாத்துக்கும் தெரியும், போதை ஹராம், விற்பது ஹராம். இவர்களுக்கு நாங்க என்ன செய்யறது யோசிச்சோமா? ஒரு சிலர்களை பார்த்தா தொழில்கள் இல்லாம வைக்கிறாங்க. இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய பிரச்சனை இதுதான், தொழில் இல்லாத பிரச்சனை, தொழில் இல்லாத ஒரு பிரச்சனை. அன்பார்ந்தவர்களே, இந்த வாலிபத்தை பாதுகாக்கணும், போதையை விட்டும் சமூகத்தை பாதுகாக்கணும். இன்னொரு புறத்தில இந்த சமூகத்தில அதிகமாக அன்பார்ந்தவர்களே உணவு முறைகள் உண்ண தெரியாம இன்னைக்கு எத்தனையோ பேர் நோயாளியாவிட்டாங்க. அதுல ஆக விசேஷம் எங்களோட பெண்மணிகள் பேச வேண்டிய விடயம் இது. மார்பு புற்றுநோய்கள் இன்றைக்கு கிட்னி பேஷண்ட்கள் கூட